ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது தாங்க என்னோடய ஜாபே. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வேண்டி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கிளாஸஸ் தான் எடுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 2-3 வீக்ஸாக ஒரு தாட்டுங்க. எப்படியும் 1-1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஏன் இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் ஈவினிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் நான் வந்து என்னோடய ஃப்ளையர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கோட் அனுப்புனார், டூ மச் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே படித்து பார்த்தா ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குங்க. இஃப் யூ திங்க் டூ மச் யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். நீ ரொம்ப திங்க் பண்ணினா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இஃப் யூ ஸ்பீக் டூ மச் யூ வில் லூஸ் யுவர் ரெஸ்பெக்ட். ரொம்ப வளவலன்னு பேசினா நம்ம மரியாதையை நம்ம இழந்துருவோம். இஃப் யூ கேர் டூ மச் யூ வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம ரொம்ப யாரையாவது கேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ தானே அப்படின்னு சொல்லி நம்மளை லேஸில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் யூ ட்ரஸ்ட் டூ மச் யூ வில் பி சீட்டட். நம்ம ரொம்ப ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க நம்மளை சீட் பண்ணிடுவாங்க. இஃப் யூ ஒர்க் டூ மச் யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணோன்னாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இஃப் யூ ட்ரெஸ் அப் டூ மச் யூ வில் லூஸ் யுவர் நேச்சுரல் க்ளோ. ஆமாங்க, நம்ம வந்து நம்மளை வெளியே காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மேக்கப் போட்டு ரொம்ப ட்ரெஸ்அப் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளோட நேச்சுரல் க்ளோவை வந்து நம்ம இழந்துருவோம். ஸோ எனக்கு இது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இது எதுக்கு என் ஹஸ்பண்ட் அனுப்புனாரு அப்படின்னா, இருக்கிற கிளாஸஸே போதும், சாயந்தரம் ரெஸ்ட் எடு, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆயிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி அவர் எனக்கு அனுப்புனார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஈவினிங்ஸும் கிளாஸ் எடுக்கலாமா, இல்லை இருக்கிற கிளாஸஸை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணலாமா?